இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களே ஒரு சிறிய ஆதரவு கொடுங்கள். பழமையான காலத்தில் உலகின் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்தை எழுத முனைந்தார் முனிவர் வியாசர். அந்த பெரிய கதையை மனிதர்களுக்காக எழுத வேண்டும் என்று, ஆனால் அதை எழுத ஒருவர் உதவி அவசியமாக இருந்தது. அப்போது வியாசர் விநாயகர் பெருமானை அழைத்தார். நான் சொல்லும் கதையை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டார். விநாயகர் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். எழுதிக் கொண்டிருந்த போது எழுத்துக்கருவி உடைந்தது. உடனே விநாயகர் தந்தத்தை உடைத்து எழுத்து பயன்படுத்தினார். இவ்வாறு உலகின் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் எழுதப்பட்டது. இப்போதே மதன் vlogs 23 சேனலை சந்தா பெறுங்கள். இந்த காணொளிக்கு பிடித்தது கொடுங்கள், கருத்து எழுதுங்கள், பகிருங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் தோன்றிய ஒரு மகத்தான வம்சத்தின் தொடக்கம் இதுதான். விஸ்வாமித்திரன் தவத்தை கலைக்க இந்திரன் மேனகாவை அனுப்பினார். அந்த குழந்தை சகுந்தலா. கண்வ முனிவரின் அன்பில் சகுந்தலா மலர்ந்தாள். அந்த சந்திப்பு ஒரு அரசனின் வாழ்க்கையை மாற்றியது. மீண்டும் வருவேனா? இந்த காதலிலிருந்தே பிறந்தது ஒரு மகத்தான வம்சம், பாரதத்தின் வரலாற்றை மாற்றிய வம்சம். இப்போதே மதன் vlogs 23 சேனலை சந்தா பெறுங்கள். இந்த காணொளிக்கு பிடித்தது கொடுங்கள், கருத்து எழுதுங்கள், பகிருங்கள். காதல் ஒரு மனுஷனை உலகத்திலிருந்து துண்டித்துவிடும் சக்தி கொண்டது. என் வருகையை புறக்கணிக்க நீ யாரை நினைத்திருக்கிறாயோ அவன் உன்னை மறந்து விடுவான். மன்னிக்கவும் முனிவரே. அவனுக்கு நீ கொடுத்த அடையாளம் இருந்தால் அவன் உன்னை நினைவு கூறுவான். தான் விதி ஒரு சிறிய மோதிரத்தில் மறைந்தது. நான் உன்னை அறியேன், எந்த நினைவும் இல்லை. சாபமும் காதலின் முன் தோற்று போனது. ஓம் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய, அருணகிரீசனே சிவ